Meenakshi Ammal Dental College and Hospital, Madurai, Chennai, ranked number 13 by NIRF. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள சொகுசு பாரில் சென்ற மாதம் 22ஆம் தேதி ஓய்வு பெற்ற டிஎஸ்பி மகன் செல்வபாரதி தரப்பினரும் மயிலாப்பூரைச் சேர்ந்த அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி பிரசாத் தரப்பினரும் மோதிக்கொண்டனர். பிரசாத்துடன் வந்திருந்த தொழிலதிபர்களான விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த கணேஷ்குமார், போரூரைச் சேர்ந்த தனசேகர், திமுக பிரமுகரான தூண்டில் ராஜா பீர்பாட்டிலை உடைத்து ரகளையில் ஈடுபட்டனர். பின் சம்பவ இடத்திற்கு சென்ற அதிமுக பிரமுகரான அஜய் ரோஹன், முக்குலத்தோர் புலிப்படையைச் சேர்ந்த ரவுடி நாகேந்திர சேதுபதி ஆகியோர் அந்த மதுக்கூடத்தை அடித்து நொறுக்கி சூறையாடினர். செல்வபாரதி தரப்பினர் மீதும் கொலைவெறி தாக்குதல் நடத்தினர். சம்பவம் தொடர்பாக நுங்கம்பாக்கம் போலீசார் பிரசாத், அஜய் ரோஹன் உள்ளிட்டோரை கைது செய்தனர். புனேயில் பதுங்கியிருந்த தூண்டில் ராஜா கைதாகி சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இவர்களின் போன் தொடர்புகளை போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் பிரசாத் தொடர்பில் இருந்தது தெரிந்தது. கொகைன், மெத்தம்பெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்களை வாங்கி ஐடி ஊழியர்கள், தொழிலதிபர்கள், நடிகர் நடிகையருக்கு விற்று வந்ததையும் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து பிரசாத்தின் வலதுகரமாக செயல்பட்ட சேலம் சங்ககிரியைச் சேர்ந்த பிரதீப் குமாரை போதைப்பொருள் நுண்ணறிவு பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவருடன் ஹோசூரில் பதுங்கியிருந்த மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள கானா நாட்டைச் சேர்ந்த ஜானும் கைதானார். இவர்களிடமிருந்து 11 கிராம் கொகைன், 40,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். இருவரும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்பது உறுதியானது. அவர்களிடமிருந்து பிரசாத் 6 ஆண்டுகளுக்கு மேலாக கிலோ கணக்கில் கொகைன், மெத்தம்பெட்டமைன் வாங்கியுள்ளார். பிரசாத் மற்றும் அவரின் கூட்டாளிகளை காவலில் எடுத்து விசாரித்தனர். இந்த சூழலில்தான் நடிகர் ஸ்ரீகாந்திற்கும் பிரசாத்திற்கும் இடையே போதைப்பொருள் தொடர்பாக வாட்ஸ்அப் உரையாடல் நடந்ததையும் போலீசார் கண்டறிந்தனர். பிரசாத் தயாரிக்கும் தீங்கிரை திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் தான் கதாநாயகன். பிரதீப் குமார், ஜான் ஆகியோரிடமிருந்து 1 கிராம் கொகைனை 7,000 ரூபாய்க்கு வாங்கி நடிகர் நடிகையருக்கு 12,000 ரூபாய்க்கு பிரசாத் விற்று வந்துள்ளார். நடிகர் ஸ்ரீகாந்த் கூகுள் பே வாயிலாக 5 லட்சம் ரூபாய் அனுப்பி பிரசாத்திடம் 40 முறை கொகைன் வாங்கியுள்ளார். மற்ற வழிகளில் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கியுள்ளார் என்பது குறித்து விசாரணை நடக்கிறது. அவரின் வங்கி கணக்குகளும் ஆய்வு செய்யப்படுகின்றன. ஸ்ரீகாந்த் வீடு, காரில் சோதனை நடந்தது. வீட்டிலிருந்து 11 கிராம் கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டது. நடிகர் நடிகையர் பங்கேற்கும் இரவு பார்ட்டிகளில் கொகைன், மெத்தம்பெட்டமைன் போதை விருந்து அளிக்கப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்தது. போதைப்பொருள் பழக்கம் உள்ளவரா என்பதை உறுதி செய்ய நடிகர் ஸ்ரீகாந்தின் இரத்த மாதிரியை எடுத்து பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் அவர் போதைப்பொருள் பயன்படுத்தி வந்தது உறுதி செய்யப்பட்டது. ஸ்ரீகாந்த் நேற்று கைது செய்யப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை ஜூலை 7 வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி தயாளன் உத்தரவிட்டார். இயக்குனர் விஷ்ணுவர்தன் சகோதரரும் நடிகருமான கிருஷ்ணாவுடன் ஸ்ரீகாந்த் நட்பில் இருந்துள்ளார். போதைப்பொருள் விவகாரத்தில் கிருஷ்ணாவுக்கும் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இரவு பார்ட்டிகளில் போதை விருந்தில் பங்கேற்ற நடிகர் நடிகையர் தகவலை போலீசார் திரட்டுவதால் தமிழ் திரையுலகினர் கலக்கத்தில் உள்ளனர்.